பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 13வது நாள் பயணம் இன்றாகும். MTV, MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடர் அணியின் இன்றைய பயணம் ஆரம்பமாவதற்கு முன்னர் குருநாகல் நகரில் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் வடமேல் மாகாண சபை முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர, இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆஸ்மி சைனுடின் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். गच्छामि सिक्खापदं समादियामि. இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகரினால் மலேசியாவின் தேசிய கொடி இதன் போது ஏற்றப்பட்டது. எங்களுடைய இந்த பலகையிலே உங்களுடைய MTV, MBC ஊடக வலையமைப்பு பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடர் அணியுடன் பயணிக்க கிடைத்தமை தொடர்பில் நாம் பெருமை அடைகிறோம். இது நாட்டிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது தொடர்பில் அநேக மாணவர்கள் அறிந்திருக்கவில்லை. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு என்பது சிறியதொரு மாநாடு அல்ல. நாட்டிற்கு கீர்த்தியையும் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ள பலத்தையும் வழங்கும் வகையில் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கையை நாம் பாராட்டுகிறோம். அதேபோல வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனைத்து விடயங்களின் போதும் MTV, MBC ஊடக வலையமைப்பு நம்முடன் இருந்தது. இந்த பயணத்தில் நாமும் இணைந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். සියලු හොඳ නරක හැම දෙයකදීම සිරස අපිත් එක්ක ඉන්නවා. මම හිතන්නේ අපි ඔක්කොම එකට එකතු වෙලා මේ ගමනට සහයෝගය දෙන්න ඕනේ කියලා මම විශ්වාස කරනවා. I feel this is a very good பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு சிறந்ததொன்றாகும். இந்த வாகன தொடரணி நாடு முழுவதும் பயணிக்க உள்ளது. 2013ஆம் ஆண்டு பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை இலங்கை சிறப்பாக நடத்தும் என நான் எண்ணுகிறேன். பின்னர் தம்புளை நோக்கி இந்த பயணம் ஆரம்பமானது.